இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தற்பொழுது வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், தற்பொழுது இலங்கைக்கு கிழக்காக, அதாவது மட்டக்களப்பிலிருந்து 116 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து உருவாகி இருக்கின்றது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி காலம்புற 9 மணி நிலவரப்படி பார்த்தோம்னு சொன்னா மட்டக்களப்பில இருந்து 116 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நிற்கின்றது. இது வந்து பார்த்தோம்னு சொன்னா எப்படி நகர்ந்து வருதுன்னு சொன்னா வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. அதாவது கிழக்கு மாகாண கரையோரத்தை ஒட்டி யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களை வந்து ஏற்கனவே ஒரு குளிரான காலநிலை, அதிக அளவிலான காற்று. இந்த வெளியாலையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வீடியோ எடுத்துட்டு இந்த டைமே வெளியாலையெல்லாம் சரியான காத்தா இருக்குது யாழ்ப்பாணத்திலே. அப்படி பார்த்தோம்னு சொன்னா சீரற்ற காலநிலை தான் காணப்படுகின்றது. நிறைய சமூக வலைத்தளங்கள்ல, நிறைய செய்தித்தளங்கள்ல, நிறைய தனிநபர்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இது தொடர்பான செய்திகளை தான் நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது. அதிக அளவிலாக மக்கள் பயப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா சில போலியான செய்திகள் இந்த நேரங்களில் பார்த்தோம்னு சொன்னா முந்தி நடந்த விஷயம், முந்தி நடந்த புயல், அதாவது 2000 ஆண்டு, 2002ஆம் ஆண்டு, அதுக்கு முதல்ல நடந்த இல்லை வேற நாடுகள்ல நடந்த புயல் தொடர்பான வீடியோக்கள், புயல் தொடர்பான பதிவுகள், இதுகளை நம்ம வந்து சும்மா ஃபேஸ்புக்ல ஃபேக்கா வந்து ஷேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதுகளை நம்ம வந்து பார்த்து பயப்பட வேணாம், அதுகளை நம்ம வந்து நம்பவும் வேணாம். சில நம்ப தகுந்த ஊடகங்கள், நம்ப தகுந்த செய்தி தொடர்பாக தகவல்களை வழங்குற தனிநபர்கள், அல்லது பார்த்தோம்னு சொன்னா இந்த காலநிலை தொடர்பான அறிக்கைகளை வழங்குறார்கள், இவர்களுடைய செய்திகளை வந்து பார்த்து நாம வந்து கொஞ்சம் தயார்படுத்தி கொண்டோம்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த டித்வா புயல் வந்து வரப்போகுது, இப்படி ஒரு புயல் வந்து இவ்வளவு சேதங்களை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு அதிக அளவிலாக வந்து தகவல்கள் வழங்கப்படவில்லை. நாங்களும் அது அதிக அளவிலாக அதை பற்றி அறிஞ்சு கொள்ளவும் இல்லை. இதனால பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு பெரிய அளவிலான இழப்புகள் ஏற்படுது, பெரிய அளவிலான உயிர் சேதங்கள், பெரிய அளவிலான சொத்துக்கள். இன்னும் தற்காலிக முகாமில் இருக்கிற மக்கள் இருக்கிறோம், அதாவது இந்த டித்வா புயலினால எங்கள் வீடுகளை இழந்து இன்னும் தற்காலிகமான முகாம்கள் இருக்கிற மக்கள் இருக்கிறோம். அந்த அளவுக்கு பெரிய அளவிலான சேதங்களை வந்து இந்த டித்வா புயல் ஏற்படுத்தினது. அதனாலதான் அதனாலதான் சொல்றேன், இந்த இந்த சீரற்ற காலநிலை தொடர்பாக, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக நாம கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ளணும் சொன்னோம். நம்மள நாம, அதாவது இந்த பதிவான அதிகமாக வெள்ளம் தேங்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்கள், மண் சரிவுகள், நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய இடங்கள் இருக்கிற மக்கள், இப்படியான மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நாம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி சில முன்னேற்பாடு வேலைகளை வந்து செய்து கொள்வோமா இருந்தா பெரிய அளவிலான சேதங்களை வந்து நாம தவிர்த்து கொள்ள முடியும். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா தாழ்வு மண்டலத்தின் வெளி வலய முகில்கள் வந்து கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளை வந்து தொட ஆரம்பிச்சு இருக்கின்றது. இதன் காரணமா பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளை வந்து கனமழை பெய்கின்றது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா வேகமான காற்றும் வீசி வருகின்றது. யாழ்ப்பாணத்துல இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவிலான காற்று வந்து வீசி வருகிறது. வழியால பார்த்தோம்னு சொன்னா பலத்த காற்று வந்து வீசி வருகின்றது. அடுத்த 48 மணித்தியாலத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு டைமா இருக்குது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அடுத்த 72 மணித்தியாலங்கள் வந்து வடக்கு மாகாணத்துக்கு மிக முக்கியமான டைமா இருக்கின்றது. இந்த நேரங்கள்ல வந்து இந்த மணித்தியாலங்கள் வந்து அதிக அளவிலான காற்று வீசக்கூடும், அதிக அளவிலான மழை பெய்யறதுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரங்களை வந்து நாம கொஞ்சம் நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதன்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த தாழ்வு மண்டலமானது யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் போது வலு குறையும். இதனால வந்து பார்த்தோம்னு சொன்னா மலையக பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அதிக அளவிலாக அச்சப்பட தேவையில்லை. இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 11ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருப்பதாக வந்து பேராசிரியர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த விடயத்தினை வந்து விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொண்டு சில முன்னேற்பாடு வேலைகளை செய்து கொண்டு எங்களையும், எங்களுடைய சொத்துக்களையும், எங்களுடைய உறவுகளையும் வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுது, இது வந்து ஒரு வலைத்தளம் ஜூம் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கூகுள் பண்ணீங்கன்னு சொன்னா வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த நகர்வு அது தொடர்பாக வந்து போட்டிருக்காங்க. இந்த போட்டோஸ் வீடியோஸ் வந்து நீங்க அதிகமாக சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து தங்களுடைய நிறைய கருத்துக்களை வந்து எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது தொடர்பாக வந்து மக்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஆனா நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா வந்து சில விஷயங்களை செய்யறதால பெரிய அளவிலான சேதங்களை வந்து நாம தவிர்த்து கொள்ள முடியும். சில நம்பத்தகுந்த ஊடகங்கள், நம்பத்தகுந்த நபர்கள் சொல்ற விஷயங்களை வந்து நாம கேட்டு செயற்படுறதால வந்து அதிக அளவிலாக பயப்படாம வந்து முன்னாயத்த வேலைகளை வந்து செஞ்சு கொள்ள முடியும். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பேராசிரியர்
நாகமுத்து பிரதீப்ராஜா அவர்கள் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து அதிகமாக இது தொடர்பான தகவல்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் வந்து நாம் அவருடைய அந்த பதிவுகளை வந்து நாம் பார்த்து வந்து மேலதிகமான தகவல்களை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அவர் வந்து அதில் வந்து தெளிவாக நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால் வந்து நாம் அவருடைய ஃபேஸ்புக் பக்கம் ஊடாக வந்து அதிகமான தகவல்களை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதை வந்து பின்பற்றுவதன் மூலமாக வந்து நாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேதங்கள், அதாவது சொத்து சேதங்கள் இருந்தாலும் சரி தான். எங்களுக்கு தெரியும் இந்த டித்வா புயல்னால அதிக அளவிலான சொத்துக்களை வந்து இழந்தோம், அதிக அளவிலான உயிர்களை வந்து இழந்தோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாம் விளையாட்டை எடுத்துக்கொள்ளாமல் சீரியஸாக கொஞ்சம் எடுத்துக்கொள்றதால முடிஞ்ச அளவுக்கு வந்து நாம் நம்மளையும் நம்மளுடைய சொத்துக்களையும் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து முடிச்சிருந்தா இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. நீங்க இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.